Hello students, today we are going to learn the first lesson in zoology, unit 15, nervous system. So I have studied about different organ systems in our lower classes. So of all the organ systems, which plays the coordinating center of our body is the nervous system. We are going to learn about it. So all living organisms respond to stimuli. So what do you mean by stimuli? Stimuli means the changes that takes place in the environmental conditions. So நம்மளோட சுற்றி இருக்கிறதுல ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது நமக்கு அது நம்மளுடைய ரிசப்டாஸ், நம்ம பாடியில் இருக்கிற ரிசப்டாஸ் அதை கண்டுபிடிக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்டிமுலஸ். ஸோ stimulus refers to the changes in the environmental condition that are detected by receptors present in the body. So இது வந்து ஒரு important 2 mark. நீங்கள் வந்து இதை நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு you have to learn. So next, what are the different kinds of stimuli? For example, for stimuli is light, heat, cold, sound, smell, taste, touch, pressure, pain, or also the force of gravity. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற லைட், வெளிச்சம், ஹீட்டு, கோல்டாக இருக்கலாம், நல்ல சவுண்டாக இருக்கலாம், இது எல்லாமே என்னது? ஸ்டிமுலஸ். இந்த ஸ்டிமுலஸ் வந்து என்ன பண்ணோம்? நம்மளுடைய என்விரான்மெண்டல் கண்டிஷனில் ஒரு சேஞ்சை ஏற்படுத்தும். அந்த சேஞ்சை வந்து நம்ம பாடியில் இருக்கிற ரிசப்டார்ஸ் வந்து என்ன பண்ணோம்? கண்டுபிடிக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்டிமுலஸ். ஸோ நம்ம பாடி என்ன பண்ணோம்? ஒரு ஸ்டிமுலஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணோம்? நம்ம பாடி அந்த ஸ்டிமுலஸ்க்கு தகுந்த மாதிரி மாறி ஒரு ரியாக்ஷன் பண்ணும். அந்த இதுக்கு பேர் தான் என்னது? ரெஸ்பான்சஸ். ஸோ த ரிலவெண்ட் சேஞ்சஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் டு எ பர்டிகுலர் ஸ்டிமுலை. ஸோ ஏதாவது ஒரு ஸ்டிமுலை வந்து நம்ம பாடிக்குள்ளே வரும்போது நம்ம என்ன பண்ணுது? நம்மளுடைய பாடி உள்ளே இருக்கிற இதெல்லாம் என்ன பண்ணுது? அது ஸ்டிமுலஸ்க்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுது. அதுக்கு பேர் தான் ரியாக்ஷன்ஸ் ஆர் த ரெஸ்பான்சஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஹாட்டானதை டச் பண்ணும்போது உடனே என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய கையை எடுத்துப்போம். நெக்ஸ்ட் when we see something லைட், ஒரு லைட்டை கண்ணில் அடித்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுவோம்? we close the eyes. ஸோ ஈவன் we close our ears when we hear a heavy sound, loud noise நம்ம கேட்டோடனே என்ன பண்ணுவோம்? அப்படியே காதை மூடுவோம். ஸோ அந்த லவுட் நாய்ஸ், இந்த இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லவுட் நாய்ஸ், அந்த ஃப்ளாஷ்டு லைட்டு, அந்த ஹீட்டு, இது எல்லாமே தான் என்னது? ஸ்டிமுலஸ். நாம் அதுக்காக பண்ணுறோம்ல, ஒரு ஹீட்டானதை தொட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? கையை எடுக்கிறோம். அதுதான் வந்து என்னது? ரெஸ்பான்ஸ். ஸோ நவ் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் த ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ்னால் என்னது? ரெஸ்பான்ஸாக ரியாக்ஷன்ஸ்னால் என்னது? அந்த ஸ்டிமுலஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடி ஆக்டிவிட்டீஸில் வந்து உள்ள சேஞ்சஸ், அதுக்கு பேர் தான் என்னது? ரெஸ்பான்சஸ். ஸோ இந்த எப்படி நம்மளுடைய பாடி ரியாக்ட் பண்ணுது? ஸோ உடனே என்ன பண்ணுது? ஒரு ஸ்டிமுலஸை ரிசீவ் பண்ண உடனே என்ன பண்ணுது? நம்மளுடைய பாடி அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ இது வந்து என்னது? ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்கணும். நம்ம உடனே கையை எடுத்து ஒரு ஹாட்டானதை தொட்டோடனே என்ன பண்ணுவோம்? கையை எடுப்போம். இல்லாட்டி என்ன ஆகும்? நம்ம கையில் சூடுபட்டுரும். ஸோ இதை தான் வந்து என்ன பண்ணுது? நம்மளுடைய ஸ்டிமுலஸ் வந்து கரெக்டாக ரியாக்ட் பண்ணி பண்ணுது. ஸோ ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் இது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்மளுடைய எல்லா ஆர்கன்ஸும், நம்மளுடைய பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் ஒரு கோஆர்டினேஷனாக ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் கரெக்டான ரெஸ்பான்ஸை கொடுக்க முடியும். ஸோ இந்த கரெக்டான ரெஸ்பான்ஸை எது கொடுக்குது அப்படின்னா நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் தான் ஃபங்க்ஷன் பண்ணணும். ஸோ இப்படி எல்லா ஆர்கன் சிஸ்டமும் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வந்து கரெக்டான ஸ்டிமுலஸுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸை கொடுக்கறதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன். ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம்? கோஆர்டினேஷன். ஒர்க்கிங் டுகெதர் ஆஃப் வேரியஸ் ஆர்கன்ஸ் இன் எ சிஸ்டமேட்டிக் அண்ட் கண்ட்ரோல்ட் அண்ட் ஆல்சோ இன் எஃபிஷியன்ட் வே. ஸோ எல்லாம் நம்முடைய உடம்புல இருக்கிற வேரியஸ் ஆர்கன்ஸ், ஏன்னா நம்ம கை தான் சூட தொடுது உடனே, ஆனால் என்ன பண்ணுது? நம்மளுடைய பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது, உடனே நம்ம மசில்ஸ் தான் என்ன பண்ணும்? கையை எடுக்கும். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸும் வந்து என்ன பண்ணுது? கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுது, கண்ட்ரோல்டாகவும் ப்ராப்பராகவும் ஒர்க் பண்ணுறது. அதுக்கு பேர் தான்
coordination, working together of various organs in a systematic, controlled and efficient way to produce proper response to various stimuli. Different stimuli-க்கு கரெக்டாக அந்தந்த ஸ்டிமுலைக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். அதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன். ஸோ இந்த கோஆர்டினேஷன் எப்படி நடக்குது? நம்மளுடைய உடம்புல இருக்கிற வேரியஸ் செல்ஸ், ஆர்கன்ஸ் இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு பேலன்ஸ். ஏன்னா நீ சொல்கிறத நான் செய்ய மாட்டேன், நான் சொன்னதை நீ செய்ய மாட்டேன்னு இருக்கக்கூடாது. ஸோ இப்படி ஒரு ஹார்ட்டானதை தொட்டுட்டோம் உடனே என்ன பண்ணணும், மசில்ஸ் ஆஃப் த ஹேண்ட் வந்து ஒர்க் பண்ணி கரெக்டாக இதை வந்து ஹேண்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்படி எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக எல்லா செல்ஸும் ஆர்கன்ஸும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா. ஸோ ஒவ்வொரு வேரியஸ் ஆர்கன்ஸ், நம்மளோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங்காக இருக்கட்டும், எல்லா ஆர்கன்ஸும் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் தான் homeostasis. So this is also is one important to mark. The coordination between the various cells and organs essential for their diverse activities. ஏன்னா different cells-உம் different activities பண்ணுது. ஆனால் என்ன பண்ணணும், கரெக்டாக ஒரு ப்ராப்பர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு பேர் தான் homeostasis. ஸோ இந்த homeostasis அதை கொடுக்கறது எது அப்படின்னா நம்மளுடைய main control center of the body இருக்கிற nervous system. We are going to learn about that nervous system only in this lesson. So we'll move on to the nervous system. So the nervous system is made up of neurons. That neurons they combine to form the nervous tissues. So nervous systemல என்ன இருக்கும், நிறைய நியூரான்ஸ் இருக்கும். அந்த நியூரான்ஸ் டிஃப்ரெண்ட் செல்ஸ் எல்லாமே சேர்ந்து nervous tissues ஃபார்ம் ஆகும். So there are three main distinct components in a nerve cell. ஒரு nervous systemல பார்த்தீங்கன்னா three main components இருக்கும். What are they is nerve cell, or we say it as the neuron. Next is the neuroglia cells or the glial cells, and next is the nerve fibers. In the three they are the three distinct components in a nervous system. So first we learn about the nerve cell. So nerve cell na என்னன்னு படிச்சிருப்பீங்க. So nerve cell அதை வந்து இன்னொரு நேம் என்னது, neuron. So the nerve cells are the neuron. So they are the structural and functional units of the nervous system. So நம்மளுடைய பாடியில் இருக்கிற இது நர்வஸ் சிஸ்டமுக்கு முக்கியமான ஃபங்க்ஷனல் யூனிட் எது, நர்வ் செல் ஆர் த நியூரான். ஸோ நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிற லாங்கஸ்ட் செல்லும் நர்வ் செல் தான். ஸோ that may be asked as an one mark question. So the longest cell of the human body is the neuron. So the length of it is 100 nanomicrons. So these nerve cells, they are highly specialized to detect and then receive, transmit. அது என்ன பண்ணுன்னா எந்த ஒரு ஸ்டிமுலையையும் கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கும், அதை வந்து என்ன பண்ணும், உள்வாங்கிக்கும், அதை மாதிரி என்ன பண்ணும், அதை அடுத்த செல்லுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி போகும். ஸோ they are the highly specialized cells to detect, receive and transmit the different kinds of stimuli. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி எடுத்துகிட்டு போகும்னா, இந்த நியூரான்ஸ் வந்து ஒரு நர்வ் செல்லேருந்து இன்னொரு நர்வ் செல்லுக்கு எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் மூலமாக இந்த இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிட்டு போகும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த நியூரோக்ளியா, ஆர் வி சே இட் ஆஸ் த glial cells. ஸோ இந்த glial cells அப்படின்னா என்னதுன்னா, they are the non-exciting supporting cells. non-exciting, ஸோ இந்த நர்வ் செல் வந்து எப்படின்னா, ஒரு இதுலேருந்து ஒரு செல் நர்வ் செல் எக்ஸைட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணும், அதில் இருக்கிற இம்பல்ஸ் இன்னொரு செல்லுக்கு மாறி போகும். பட் இந்த நியூரோக்ளியா ஆர் த glial cells வந்து எப்படின்னா, இதில் வந்து they will not be transmitting the impulses. they are the supporting cells. அந்த நர்வஸ் சிஸ்டமில் இருக்கிற சப்போர்ட்டிங் செல்ஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, எந்த இம்பல்ஸையும் இனிஷியேட்டும் பண்ணாது, அதை கண்டக்டும் பண்ணாது. நெக்ஸ்ட் இஸ் த நர்வ் ஃபைபர்ஸ். நர்வ் ஃபைபர்ஸ்ன்றது என்னதுன்னா, இந்த நியூரான்ஸ்லேருந்து வர லாங் ஸ்லெண்டர் ப்ராசஸஸ். ஸோ இந்த நியூரான்ஸ்லேருந்து நிறைய ஸ்லெண்டர் ப்ராசஸஸ் அரைஸ் ஆகும், அதுக்கு பேர் தான் நர்வ் ஃபைபர்ஸ். ஸோ நிறைய நர்வ் ஃபைபர்ஸ் தான் ஒன்றா சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா நர்வ்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ தெர் வில் பி நியூமரஸ் நர்வ் ஃபைபர்ஸ். they will be bundled to form the nerves. So I think you have understood about the
three components of the nerve cell. So today you have this may be asked as a 3-mark question. So you should learn this, the components of the nerve cell and what is homeostasis and what is stimulus. Write and then post your answers in WhatsApp. Thank you, children.